சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தற்போது அனைத்து வீடுகளிலும் சிலிண்டர் எரிவாயுவின் பயன்பாடு தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இந்தியன் ஆயில், பாரத் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகியவை சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்து வருகின்றன. நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களுக்கு இலவசமாக எரிவாயு இணைப்பு வழங்கும் நோக்கத்தோடு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. தற்போது தமிழகத்தில் 41 லட்சம் இலவச பயனாளிகள் உள்ளனர். இவர்களோடு சேர்த்து சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ள வாடிக்கையாளர்கள் மொத்தம் 2.33 கோடி பேர் உள்ளனர். இந்நிலையில் சமையல் எரிவாயு இணைப்பை பெற்றுள்ள வாடிக்கையாளர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கும் வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதற்காக வாடிக்கையாளரின் கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் பணியை நிறுவனங்கள் தொடங்கி இருக்கின்றன. அதாவது எரிவாயு இணைப்பை பெற்றுள்ள வாடிக்கையாளர்கள் தங்களது கைரேகையை மின்னணு முறையில் பதிவு செய்திருக்க வேண்டும். இது தவிர முக பதிவு மூலமாகவும் வாடிக்கையாளர் சரிபார்ப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் எரிவாயு இணைப்புடைய வாடிக்கையாளர்கள் அனைவரும் தங்களது ஏஜென்சிக்கு சென்று கட்டாயமாக கைரேகை பதிவு செய்திருக்க வேண்டும். நேரில் செல்ல முடியாத மூத்த குடிமக்களாக இருப்பின் சிலிண்டரை விநியோகிக்க வரும் ஊழியர்களே அவர்களது மொபைல் போனில் உள்ள ஆப் மூலமாக முகப்பதிவை மேற்கொள்ளுவார்கள். ஒருவேளை முகப்பதிவு செய்ய வரும் ஊழியர்கள் மீது சந்தேகம் ஏற்படின் வாடிக்கையாளர்கள் தங்களது ஏஜென்சியை தொடர்பு கொண்டு பேசலாம். அதோடு இந்த நடைமுறைக்காக வாடிக்கையாளர்கள் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இதற்காக காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. அதோடு கைரேகை பதிவு செய்யவில்லை என்றால் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படுமா என மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. கைரேகையை பதிவு செய்யவில்லை என்றாலும் தொடர்ச்சியாக சிலிண்டர் விநியோகிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர்.